ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை அப்படிங்கிறது கிரகண நேரங்களில் குழந்தைக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது தான். இந்த வருடத்திற்கான 2வது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நடக்க இருக்குது. இன்றைக்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு வேளையில் நடக்க இருக்குது. இரவு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி, அதாவது 9:02 ஸ்டார்ட் ஆகி 1:28 வரைக்கும் இருக்குது. அதாவது அடுத்த நாள் காலையில் அதிகாலை வேலை வரைக்கும் உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நீடிக்குது. இரவு வேளைகளில் தான் சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்றதுனால இதோடைய தாக்கம் பெருசாக உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த டைமில் மொபைல் யூஸ் பண்ணலாமா, சாப்பிட்லாமா, தூங்கலாமா, வெளியில் போகலாமா, நடக்கலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குவஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. அதையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பொதுவாக இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இரவு வேளையில் நடக்குது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வரைக்கும் நடக்குது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இரவு நேரங்களில் நம்மளுக்கு சூரிய கிரகணம் நடக்கிறதுனால இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இது வேறு அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பியா இந்த மாதிரியான நாடுகளில் தான் தெரியும். நம்ம நாட்டில் பகலாக இருக்கிறப்ப எங்கெங்கெல்லாம் இரவாக இருக்குமோ அந்த நாடுகளில் சூரிய கிரகணம் தெரியாது. இதுவே நம்ம நாட்டில் இரவு நேரத்தில் ஏற்படுது அப்படின்னா மற்ற நாடுகளில் பகல் நேரத்தில் ஏற்படுறதுனால மற்ற நாடுகளுக்கு தெரியும், ஆனால் நம்ம நாடுகளுக்கு தெரியாது. இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால உங்களுக்கு இதோடைய தாக்கம் பெரிதளவில் இருக்காது. சொல்லப்போனால் இருக்கவே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பயப்படுறீங்க, கவலைப்படாதீங்க. ஸ்ரீலங்காலனா தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க. ஸ்ரீலங்காலனா தெரியாது அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும். ஆனால் எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வருது அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஸ்ரீலங்கா, இலங்கை இந்த மாதிரியான அந்த இடத்துக்கும் உங்களுக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். நிறைய பேர் நான் இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் ஃப்ளாட்டாக தான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட்டாக தான் படுக்கணுமா கிரகணத்தப்போ அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கழிச்சு எப்பவும் போல படுங்க. படுக்கிறதுக்கும் கிரகணத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நார்மலாக இந்த கிரகண சமயங்களில் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் கர்ப்பிணிகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பகல் நேரங்களில் நம்மளுக்கு இந்த சூரிய கிரகணம் நடந்தது அப்படின்னா இதோடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த வெயிலில் போனோம் அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி இல்லை ஸ்கின் ரிலேட்டடான சில டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற காரணத்தினால தான் பொதுவாக இந்த கிரகண நேரத்தில் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நாளடைவில் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சுட்டு குளிக்கணுன்ற கட்டாயம் இல்லை, உங்களுடைய இஷ்டம். அதே மாதிரி வீடு துடைக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் யாராவது வேலை பார்க்குற உமன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரொட்டீனாக எப்போவும் என்ன வேலை பார்ப்பீங்களோ அது எல்லாமே பார்க்கலாம், வெளியில் போகலாம், கோவிலுக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த கிரகணம் நைட்டு தான் நடக்குது. நைட்டு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறா இருந்தால் இருக்கலாம். நைட் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட பாருங்கள். நைட்டு மட்டுமே, அதாவது 9 மணிக்கு முன்னாடியே நீங்கள் தூங்குறதுக்கு போயிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட் எப்போவுமே தூங்குறதுனால நீங்கள் எந்தவித ஆக்டிவிட்டியும் இது பண்ணணும் அது பண்ணணும்னா கிடையாது. இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோடைய நேம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்களுடைய மந்திரங்கள் எல்லாமே சொல்லிக்கோங்க. ஓம் நமச்சிவாயாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஓம் சரவணபவ, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓம் சக்தி, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, எதில் நம்பிக்கையாக இருப்பீங்களோ அதில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை. இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்குள்ளே உங்களுக்கு வீடியோஸ் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறேன். இன்னுமே நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. அதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்ரீலங்காவில் தெரியாது, அதே மாதிரி சாப்பிட்லாம், தூங்கலாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா இரவு நேரத்தில் தெரியுது அப்படின்றதுனால நம்ம நாட்டில் தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு கிரகணத்தப்போ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரகண டைமில் நீங்கள் ஏதாவது வாக்குவாதம் இல்லை வீட்டில் சண்டை அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாதீங்க. நைட்டு டைஜஷன் ஆகக்கூடிய லைட் வெயிட் ஃபுட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க. நைட்டு வெளியில் வாக்கிங் போவேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏர்லியராக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நெஞ்செரிச்சல் இல்லை செரிமான கோளாறு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதுதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.